ரொம்ப சந்தோஷம். அதனால மிகப்பெரிய பொறுப்பு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன், இல்லை சேர்ந்து வேற யாரும் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா தான் யாரும் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி. ஆமா, நான் காதலிக்கிறேன். அவர் ஏன் கல்யாணமும் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். யார காதலிக்கிறேன், யார கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எங்க கூடவே தினமும் நாடகத்துக்கு வந்துட்டீங்க, எங்க கூட வேன்ல ஏறி வரீங்க, எங்க கூட சாப்பிடுறீங்க. 2 நாள் கம்பெனியை பிரிச்சுட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை மட்டும் மறைச்சு விட்டீங்க. இதனால யாருக்குமே சொல்லல, இன்னைக்காவது சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். யார காதலிக்கிறேன், யார கல்யாணம் பண்ணிக்கிற போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவரை நான் மனசுக்குள்ள எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள், அவரை பார்த்து அப்படியா? செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, சுகந்தே பொன்னே கல்யாண மாலை கொண்டு வாரி மஞ்சள் தாலியும் கொண்டு மகத்தாரி. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. என்ன முத நேரம் கைத்தறி உற்சாக நீ சாஞ்சிருச்சு. 500 ரூபா அன்பளி கூட தான் பாடு. காலையில பாடட்டுமா? இப்ப பாடுறதுலாம் இப்ப உடனே அன்பளிப்பு வேணும். காலையில அன்பளிப்புனா காலையில தான் பாடு. எங்கள் வேண்டுகோளை இறங்கி சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க.
ஓ நீங்க தான் இங்கே கேட்டதா? இப்ப தெரிஞ்சிருக்குமே யார காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். நல்லா தெரியுது. தெரியுதா? கட்டுமாடி முகத்துல இரு அப்ப பாரு, பசங்க பேசிட்டு பாரு, அப்போ நல்லா இருப்ப. உன கையெடுத்து கும்பிடுவேன். சந்தோஷமா இருக்காங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் திருவிழா, ஒண்ணும் பிரச்சனை. நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். பாடுன்னு சொல்லிட்டீங்க, பாடுறேன், அதோட பேசாம இருக்கும். யார சொன்னீங்க? நல்லா தெரியுது. தெரியுதுல்ல? கட்டுமாடி முகத்துல மீன் விக்கிறாரு. என்னது கட்டுமாடி முகத்துல மீன் சார் பக்கத்துல கட்டுமாடி இல்ல? எப்படி அவர் இங்க நான் ஒருத்தர காதலிக்கிறேன், நீங்க ஒருத்தர சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? புரியல. இந்த செம்மீன் விராமீன் தான் சொன்னீங்க. ஒரு காட்டுல செம்மீன் மீன் விக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஏன் மீன் வியாபாரி போய் காதல் பண்ணீங்க? ஐயோ நான் அவரை காதலிக்கிறேனே. யார காதலிக்கிறேன்? அவரை எப்படி காதலிக்கிறேன்னு தான் சொன்னேன். நான் யார தெரியுமா காதலிக்கிறேன்? அன்றாட நான் தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை அந்த விநாயகர் அண்ணனா தம்பி, விநாயகர் தம்பி, அவரைத்தான் காதலிக்கிறேன். அவரை எப்போ வருவாரு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. ஆனா இவன் விடியதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். இந்த முருகப்பெருமானை என்னை தேடி இந்த இடத்துக்கு வரது முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வரைக்கும் இப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே, செல்வானம் கடலினிலே கலந்திட கண்டே. குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே, குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே. ஒரு பொழுதும்
கூறினே முத்தம் கொடுத்து கண்டே